ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அனைவருக்கும் சிங்காரம் பணிவன்புடன் மற்றும் வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோ பதிவேற்றத்தின் நோக்கம், இன்றைய நிலவரப்படி நாம் டிஏ உயர்வை ஓரளவு பெற்றுவிட்டோம். மீதமுள்ளவதை பெறுவதற்கு உத்தரவாதம் கொடுத்து விட்டோம். அரியர் பெற வேண்டும் மற்றும் இப்போது அடுத்த கட்டமாக அனைத்து பண பலன்களையும் அரசு ஊழியர்களுக்கு மற்றும் பணியில் உள்ளவர்களுக்கு இணையாக பெற வேண்டும் என்பது கோவை பேரவையில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த டிஏ உயர்வு பெறுவதற்கு மாற்றுச் சங்கங்கள் என்னதான் கூப்பாடு போட்டாலும் நான் உறுதியாக சொல்கிறேன், கோவை பேரவை இல்லை என்றால் இந்த டிஏ உயர்வு பெற்றிருக்காது. மற்றவர்கள் கூச்சலிடுகிறார்கள், அது கொள்ளையடிப்பதற்காக. இதை கூட்டமாக நம்மளுடைய ஓய்வு பெற்றவர்கள் நம்மளிடம் கடந்த 6 மாத காலத்துக்குள் கிட்டத்தட்ட 4000 இருந்த ஒரு உறுப்பினர் எண்ணிக்கை இனி 22,000 கடக்கிறது. 18,000 பேர் நம்மளுடன் இணைந்துள்ளார்கள் என்பதே அதற்கு சான்று. அந்த மாற்றுச் சங்கங்களின் பொறுப்பாளர்கள் தான் கூவிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய உறுப்பினர்கள் அனைவரும் ஓரளவு உணர்ந்து விட்டார்கள். இருந்தாலும் மீதமுள்ள அனைவரும் உணர்ந்து கொண்டு நம்முடன் கோவை பேரவையில் இணைந்தால் இனி வரக்கூடிய சட்ட நடவடிக்கைக்கு நாம் அனைத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹியரிங் நம்ம நடத்தியுள்ளோம். ஒரு ஹியரிங் 2 ஹியரிங் இல்லை, பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் நடத்தியுள்ளோம். அது 12-13 வழக்குகளுக்கு மேலே உச்சநீதிமன்றத்திலேயே 2 வழக்கு. அவை அனைத்தும் ஒரு ஹியரிங் கூட விடாமல் நாம் சீனியர் கவுன்சில் தான் வைத்து நடத்தியுள்ளோம். சீனியர் கவுன்சில் வைத்து நடத்தினால் ஒரு ஹியரிங்க்கு என்ன ஃபீஸ் என்பது நடத்தியவர்களுக்குத்தான் தெரியுமே ஒழிய அதை சீனியர் கவுன்சில் வைக்காமலேயே அட்வொகேட்டை வச்சு நடத்திவிட்டு சீனியர் கவுன்சில் என்று பொய்க்கூறி ஏமாற்றுவர்களுக்கு அது தெரியாது. ஆகையால் இந்த விளக்க கூட்டம் நாளை வேலூரில் நடக்கிறது. தலைமையகம் முன்பு அனைத்து ஓய்வு பெற்றவர்களும் கோவை பேரவையில் இணைய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, விருப்பம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் நாம் தொடுத்துள்ள இந்த சட்ட போராட்டம், 2வது சட்ட போராட்டம் மிக கடுமையான போராட்டம். இவற்றை கால அளவு கருதி, நம்மளுடைய வயது மூப்பின் கருதி இந்த டிஏ உயர்வு பெறுவதற்கே 12-13 கேஸ் நடத்தி 7 ஆண்டு காலம் சுப்ரீம் கோர்ட்டு வரை போராடி வெற்றி பெற்றோம் என்பது அனைவருக்கும் தெரியும். இதே மாதிரி தான் இந்த வழக்கையும் நாம் எதிர்நோக்க வேண்டும். ஆனால் இப்போது தொடர்ந்துள்ள வழக்கு ரிட் பெட்டிஷன் லெவல்லையே உள்ளது. அது வெகு விரைவில் முடிக்க வேண்டும் என்றால் நாம் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞர்களை வைக்க வேண்டும், மிக சிறந்த முறையில் வாதாட வேண்டும். அரசு நிச்சயமாக அப்பீல் செய்யும், உச்சநீதிமன்றம் செல்லும். இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துக்குள் முடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும். அவ்வாறு நாம் செய்துவிட்டால் நம் வாழ்க்கை தரம் இப்போதைய நிலைமையிலிருந்து டிஏ உயர்வு, நாளை ஒரு உயர்வு கிடைக்கும். அது 4வது உயர்வு. 5வது உயர்வு டிஏ உயர்வு ஜனவரி 26 உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அஃபிடேவிட் நம்ம வழக்கின் அடிப்படையில் தான் அரசு தாக்கல் செய்துள்ளது என்பதை ஆல்ரெடி நான் அந்த ஆவணங்களை வாட்ஸ்அப்பில் பதிவேற்றம் செய்துள்ளேன். ரெகுலராக கொடுப்பதற்கும் அரியர் வாங்குவதற்கும் தனியாக கண்டெம்ப்ட்லேயே முயற்சி பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய கடுமையான சட்ட போராட்டம் இந்த 2வது முறை தொடுத்துள்ள செட்டில்மெண்ட் உயர்வு. அரசு பென்ஷன் ட்ரஸ்ட் நிதி இல்லை, 38,000 கோடி டெபிசிட் உள்ளது. அதை எவ்வாறு அரசு மேற்கொள்ளப் போகிறது என்பது இந்த 2ம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இப்போது நம்ம கையில் எடுத்துக்கிறோம். இதுவரை 5 ஹியரிங் நடந்துள்ளது. 5 ஹியரிங்லையும் நம்ம சீனியர் கவுன்சில் வைத்தோம். ஆனால் அரசு 5 முறையும் வாய்தா வாங்கியுள்ளது. ஆனால் நம்ம சலிக்க மாட்டோம். எப்படியும் வெகு விரைவில், குறிப்பாக ஒரு 2-3 மாதத்துக்குள் அதில் ஒரு சிறந்த உத்தரவை பெற வேண்டும் என்பது நம்மளுடைய இலக்கு. அதை நிச்சயம் கோவை பேரவை வெற்றி பெறும் என்று உறுதி கூறி, வேலூர் சுற்று வட்டாரம் உள்ள அனைத்து ஓய்வு பெற்றவர்களும்
மாற்றுச் சங்கத்தில் இருந்தாலும் நாளை தயவுசெய்து வந்து என்னுடைய உரையை கேட்கவும். உங்களுக்கு திருப்தி இருந்தால் எங்களுடைய கோவை பேரவையில் சேருங்கள். திருப்தி இல்லாவிட்டால் நீங்கள் அவ்வாறே கேட்டுவிட்டு திரும்பி விடுங்கள். உங்கள் அனைத்து ஐயங்களுக்கும் நான் தெளிவான விடை கொடுப்பேன். மாற்றுச் சங்கங்களின் பொய் பிரச்சாரம் எடுபடாது. அதனால் குறிப்பாக மாற்றுச் சங்கத்தில் உள்ள அனைவரும் நாளை அந்த வேலூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள பிஏடிசி, ஏற்கனவே பிஏடிசி ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், காஞ்சிபுரத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், திருவண்ணாமலை மண்டலத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அனைவரும், குறிப்பாக மாற்றுச் சங்கத்தில் உள்ளவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். சேருவதற்காக அல்ல, என்னுடைய உரையை கேளுங்கள், அதன் பிறகு நீங்கள் முடிவெடுங்கள். நான் கம்பல்சரியாக சேர வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒரு நியாயமான போராட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், அதுதான் நியதி என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.